ஹே காய்ஸ், வெல்கம் டு ரோஸ் கார்டன். இன்றைக்கி நான் இட்லி சாஃப்டாக எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். என்னோடய இட்லி பேட்டரோட ரேஷியோ என்னென்னு பார்த்தோன்னா 4:1. 4 பார்ட் ரைஸ், 1 பார்ட் உளுந்து அண்ட் 1 டீஸ்பூன் ஆஃப் வெந்தயம் இது தான் போட்டு நான் வந்து அரைச்சி வச்சுப்பேன். ஸோ இப்போ இந்த பேட்டரை எதை வச்சு ரெடி பண்ணியிருக்கேன்னா 3 பார்ட் ஆஃப் திணை அரிசி, 1 பார்ட் இட்லி அரிசி அண்ட் 1 பார்ட் உளுந்து, 1 டீஸ்பூன் ஆஃப் வெந்தயம் போட்டு நான் வந்து அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ இது வந்து கன்சிஸ்டன்சி இப்போ செக் பண்ணிவிட்டு நம்ம இட்லி மோல்டில் வந்து இதை வந்து ஊற்றிக்கலாம். எந்த இட்லி மோல்டு வேணால் யூஸ் பண்ணலாம். சில பேர் ஆயில் போட்டு யூஸ் பண்ணுவாங்க, சில பேர் இப்படி. ஸோ நான் வந்து இந்த மோல்டு யூஸ் பண்ணுறேன். இப்போ பார்த்தோன்னா இட்லி ஊற்றி வச்சுட்டு இதை நம்ம உள்ளே வைக்கும்போது ஸ்டீம் வரணும். தண்ணி நல்லா கொதித்து ஸ்டீம் வரும்போது நம்ம உள்ளே வச்சோன்னா இட்லி வந்து பயங்கர சாஃப்டாக வரும், சீக்கிரமாகவும் வெந்துடும். ஸோ ஃபர்மெண்ட் ஆகி இருக்குது பார்த்திங்களா, அந்த ப்ரோபயோட்டிக்ஸ் எல்லாமே வந்து நல்லா வேலை செய்யும் ஸ்டீமில் இருக்கும்போது. ஸோ நம்ம இட்லி வந்து நம்மளுக்கு வந்து சாஃப்டாக இருக்கும். இப்போ இட்லி வந்து நல்லா ஆறிடுச்சு. இப்போ ஆறினதுக்கப்புறம் கூட இந்த மில்லட் இட்லி வந்து எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். சூடாக இருக்கும்போது ஜென்ரலாக எல்லா இட்லியுமே சாஃப்டாக தான் இருக்கும். ஆறினதுக்கப்புறம் கூட நல்லாவே சாஃப்டாக இருக்கும். இது ஏன் அப்படின்னா நம்ம ஸ்டீம் வரும்போது வச்சுருக்கோம், ப்ளஸ் வந்து 4:1 அந்த மாதிரி நம்ம வந்து அரைச்சிருக்கோம் இல்லையா. அதனால் நல்ல சமையல் தெரிஞ்சவங்களுக்கு இது எல்லாமே சாதாரண விஷயம். ஸோ என்ன மாதிரி இருக்கவங்களுக்கும் 2K கிட்ஸுக்கும் நான் வந்து இந்த டிப்பை வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். இட்லி எந்த பேட்டரில் ரெடி பண்ணாலும் ஸ்டீம் வரும்போது நம்ம வச்சோன்னா ரொம்ப ரொம்ப சாஃப்டாகவே இருக்கும். தேங்க்யூ ஸோ மச்.